இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் தினமணி பத்திரிகையின் தலையங்கத்தை பார்க்குறோம். மூச்சு திணறும் டெல்லி அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்காங்க. காணொலி மூலமாக நீதிமன்ற விசாரணைகள் நடக்கும் அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசம் அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. டெல்லியுடைய காற்று மாசின் அளவு 494 இருக்குன்னு தலையங்கத்தில் சொல்லியிருக்காங்க. இருமல், மூச்சு முட்டல் இது சார்ந்த நுரையீரல் பிரச்சனைகளை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டெல்லி வாசிகளுடைய ஆயுட்காலம் 11.9 ஆண்டுகள் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆயுட்காலம் குறையும்னு சொல்றாங்க. சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த 3 நகரங்கள் இருக்கக்கூடிய வாகனங்களை விட டெல்லியில் மட்டும் இருக்கக்கூடிய வாகனங்கள் எண்ணிக்கை மிகவும் அதிகம்னு சொல்றாங்க. வைக்கோல் எரிப்பு, கட்டுமானங்கள் இடிப்பு, அனல்மின் நிலையம் இதெல்லாம் தான் பிரதான காரணம் காற்று மாசு இருக்குங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்காங்க. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகளை டெல்லி அரசாங்கம் விதிச்சிருக்கிறாங்க. உதாரணமாக பள்ளிகள் இணைய வழியில் நடக்கும், சரக்கு வாகனங்களுக்கு தடை அப்படின்னு நிறைய கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறார்கள். ஆனால் அது போதுமானவையாக இல்லைன்றதையும் சொல்லியிருக்காங்க. பொலிவியா, சீனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து அங்கே இருக்கக்கூடிய காசு மாற்றுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும்தான் டெல்லியில் காற்று மாசுடைய அளவை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.